நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து நிறைய அரசியல் தளத்தில் இருக்கிற முக்கியமான ஆளுமைகள், பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு தினந்தோறும் இருக்கிற அரசியலில் தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நடைமுறையில் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி எந்த மாதிரியான அரசியல் புரிதல் இருக்கிறது, விஜயுடைய அரசியல் வருகை இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. சாமானிய ஒரு இளைஞருக்கான விஜயுடைய அரசியல் வருகை அவங்க எப்படி பார்க்குறாங்க உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாருங்கள் நேரத்தில் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் நிதின். வணக்கம் டேனி. பொதுவாக இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக போயிட்டு இருக்குது விஜயுடைய அரசியல் வருகை. ஒரு ஜென்ரல் ஒரு யங்ஸ்டராக சொல்லுங்கள், விஜயுடைய அரசியல் வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயோடைய அரசியல் வருகைன்றது அவருடைய முந்தைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தா இது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம்தான். ஓகே. ஏன்னா முன்னால் ஒரு ரசிகர் மன்றங்களில் செயல்பட்டது, நிறைய இஷ்யூஸ்க்கு எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணது, அதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே எங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு அரசியல் நோக்கி தான் நகர்றாரு. ஒரு காலகட்டத்தில் அரசியலுக்கு கண்டிப்பாக தீவிரமாக இறங்குவாருன்ற ஒரு எண்ணோட்டம் எங்களுக்கு அப்பயே இருந்துச்சு. அது ரொம்ப சீக்கிரமாக இப்போ இறங்குவாருன்ற நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் உடனே அடுத்தடுத்து அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா படங்கள்லேருந்து ஓய்வு பெறுறதா அறிவிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு படம்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து நிறைவு பெற்றுட்டு முழு நேர அரசியல்வாதியாக களமிறங்குறாருன்ற மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் எங்களுடைய காதுகள்லாம் பெருசாச்சு. ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்க போது, ஒரு முழுசாக இறங்க போகிறாரு, ஒரு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணோட்டத்தவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் என்ன மாற்றங்களை கொண்டு வர போறாரு, அவர் என்ன உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? ஏன்னா இப்ப இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு திமுக அதிமுக மாறி மாறி இங்க மாற்று அரசியலை கொண்டு வர எல்லாருமே ஒரு பக்கெட்டா மாறிடுறாங்க. விஜய் எந்த மாதிரியான ஒரு அரசியலை நோக்கி இளைஞர்களை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஏன்னா அவருடைய சித்தாந்தங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்பேத்கரை குறிப்பிடுறார், காமராஜரை குறிப்பிடுறார், பெரியாரை குறிப்பிடுறார். இப்போ ஒரு திராவிடத்தை உள்ளடக்கிய தமிழ் தேசியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை நம்ம ஜென்ரலாக பார்க்க முடியுது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன மாதிரி இருக்குது? ஒரு காமன் மேனாக விஜயோட பொலிட்டிக்கல் ப்ரெசன்ஸை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அவர் ப்ரெசன்ஸ் இப்போ நாளைக்கு தான் கொடியேற்ற போகிறாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மாநாடுகள் பண்ண போகிறாரு. இதில் தான் நம்மளுக்கு கொள்கைகள் தெரியும். ஆனால் அவருடைய முந்தின காலங்களோட நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. யங்ஸ்டர்ஸை முன்னோக்கி தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது போக நிறைய அவர் ரசிகர் மன்றங்களை முன்வைத்து இந்த நிறைய நலத்திட்டங்களை பண்ணிட்டு இருந்தார். இப்போ இல்லை, இப்போ 2-3 வருஷமாக இருந்தால் கூட நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அவர் முந்தைய காலங்கள்லேருந்தே பண்ணியிருக்காரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே எல்லா ஃபிலிம் ஸ்டார்ஸும் அந்த ரசிகர் மன்றங்கள் ஒரு முக்கியமான வெப்பனாக வச்சுருப்பாங்க. எப்பொழுதும் மக்கள்கிட்ட போய் இன்னும் நெருக்கமாக, படங்களில் தாண்டி போய் இன்னும் போய் நெருக்கமாக ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அதை ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப கவனமாக அந்த காலத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருந்தவர் நடிகர் விஜய். ஓகே ஓகே ஓகே. அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பை வச்சு அதுக்குன்னு ஒரு தலைவரை போட்டு அதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தவர். இப்போ அவருடைய அந்த லெட்டர் பேடில் அறிவிப்புகள், அதில் வர அந்த லோகோஸு, அதில் வர அந்த தலைவர்களோட புகைப்படங்கள்லாம் போட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற திருக்குறளை வச்சு பண்ணும்போதுனா அது ஒரு மாதிரி ஒரு திராவிட அரசியல் இப்போ அதிமுக திமுகவை தாண்டி வேற ஏதோ ஒரு புதுசாக சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி தான் எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா லெட்டர் பேடில் முதல் கொண்டு அந்த வார்த்தைகளை முன்னால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த 10வது 12வது மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையாக நிறைய விஷயங்கள் பண்ணார். அந்த மேடை பேச்சுகள், அது முதல்ல அந்த ஆடியோ ரிலீஸுகளில் அவருடைய ஸ்பீச்சை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு சினிமா ரிவைல்வரி அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. அவருடைய எதிரிகளுக்கு பேசுகிற மாதிரி, அவருடைய காம்படிட்டர்ஸ்க்கு பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுகள்லாம் மாறி இப்போ அந்த அரசியல் மேடைகள் பேச்சு மாதிரி மாறி ஒரு விஷயங்கள் வருது. யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ட்ரக் இப்போ கண்டெம்பரரியாக நடக்கிற விஷயங்களை வச்செல்லாம் அட்ரஸ் பண்ணுறாரு. ஒரு நல்வழிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. 10th 12th இவங்க தான் அடுத்த வாக்காளர்கள். கண்டிப்பாக அவருடைய எய்ம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இல்லை. இப்போ இவருடைய அரசியல் திட்டம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னிலேருந்து இந்த ரசிகர் மன்றத்தை அவர் தயார் பண்ணது, இதுக்கு யார் பெரிய எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்கன்னா விஜயகாந்த் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக. விஜயகாந்த் கமலும் அதில் ரொம்ப அந்த ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அது வெளியில் தெரியல. ஓகே.
அதை வந்து விஜயகாந்த் சாரும் பண்ணியிருந்தாரு, கமலும் பண்ணியிருந்தாரு. இப்போ அதுக்கு அடுத்து வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணது வந்து விஜய்னு சொல்லலாம். அஜித் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த ரசிகர் மன்றத்தெல்லாம் கலைச்சிட்டார். அது ரொம்ப ஒரு பேர்டனாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அதை கலைச்சிட்டார். ஆனால் இது வந்து அவருக்கு பேர்டனாக இருந்தாலுமே வந்து அந்த விஷயங்களை ஏற்று அந்த ரசிகர் பட்டாளங்களை பிடிச்சிருந்தே அவர் பண்ணார். ஏன்னா நானும் சின்ன வயசுகள்லாம் வந்து விஜய் வந்திருக்கும் போது நாங்கள் போய் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் எங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போல்லாம் கூட போய் பேசும்போது பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுக்கும் போது பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவர் வந்து ஒரு கை அசைச்சாவே அவ்வளோ பேர் ஆர்ப்பரிப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது வந்து அவ்வளோ இப்போ வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் அப்போல்லாம் வந்து நிர்வாகிகளே அதை வந்து கட்டமைச்சு அதை வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே இன்டர்னலாகவே அவங்க வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருப்பாங்க. அப்போயே வந்து அது ஒரு கமாண்டிங் ஃபோர்ஸ் மாதிரி வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நாங்களாம் அதெல்லாம் வளர்ந்து இப்போ அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வரும்போது அப்பத்துலேருந்தே அவருக்கு அந்த ஒரு ஐடியா இருக்குது. ஒரு கலெக்டிவாக ஒரு சொசைட்டியை கொண்டு போனோம், இளைஞர்களை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போகணுன்ற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து அப்பத்துலேருந்து பண்ணியிருக்காரு. இப்போயும் அதை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே அவருடைய டார்கெட் ஒன்றும் மாறாமல் கரெக்டாக அவருடைய பொசிஷன் வந்து யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் பொசிஷன் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இப்போ இதுலேருந்து நம்ம பார்க்குறப்ப அவருடைய லெட்டர் பேடு மற்ற எல்லா விஷயத்தையும் 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒன்று பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ வந்து இந்த தமிழ் தேசியம் சார்ந்த சித்தாந்தத்தை குறிப்பாக வந்து அவருடைய கொடியில் கூட வாகைப்பூ பயன்படுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி தமிழ் ஐடென்டிட்டியையும் அவர் கொண்டு வராரு. அவருடைய இலக்கு என்னவா இருக்கணும்? இப்போ தமிழக அரசியலுடைய ட்ரெண்டு இல்லை ஒரு சேஞ்ச் ஒரு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேசியம், இந்த தமிழ் ஐடியாலஜி, தமிழ் உணர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் லைட்டாக அப்படி கொஞ்சம் லைட்டாக திரும்புகிற மாதிரி ஒரு போக்கு இருக்குது. அதை நம்ம இது பண்ண முடியாது. திராவிட அரசியல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கொஞ்சம் இளைஞர்கள் வந்து மாற்று எதிர்பார்க்குறப்போ ஒரு புது ஃப்ளேவர் உள்ள புது தத்துவங்கள், புது ஐடியாலஜிஸை வந்து எதிர்பார்த்து பண்ணுறது. ஸோ அவர் இதையும் அடாப்ட் பண்ணி அதையும் அடாப்ட் பண்ணி எதனாச்சும் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி எதனாச்சும் காம்பினேஷன் ட்ரை பண்ணி கூட அவர் ஒரு ஐடியா பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் அரசியல் கட்சின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்போ இல்லை, ஒரு 3-4 வருஷம் முன்னாலும் முடிவு பண்ணிட்ட பேர் கூட அவர் தனியாக அதை பற்றி அரசியலை பற்றி படிக்கிறது, தலைவர்களை பற்றி படிக்கிறது, லேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுறது, அதுக்காக நேரம் ஒதுக்கி பண்ணுறாருன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்குன்னே மெனக்கெடுறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஷூட்டிங் இல்லாத டைம்லலாம் நிறைய புக்ஸ்லாம் படிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அரசியல் சார்ந்த மார்க்ஸ் புக்ஸ், அம்பேத்கரை பற்றி நிறைய படித்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் இதெல்லாம் வந்து அவங்க கூட இருக்கிற வட்டங்கள் கூட அவருக்கு என்னாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கலாம். இல்லை அவராக கூட அதை ஒரு ட்ரெண்டாக கொண்டு வரணும்னு சொல்லி கூட அதை முன் வச்சு அவர் நகர்வுகளை நகர்த்தலாம். இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் எல்லா ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணுறது ஒரு 18லேருந்து இந்த 30 வயசு வரையும் இருக்கிற இளைஞர்கள். இப்போ இன்னைக்கு தமிழக அரசியலில் பார்த்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் அந்த பெருவாரியான வாக்கு இங்கே ஹோல்ட் பண்ணுறார். இன்கேஸ் விஜய் அவருடைய வருகை இருந்தால் இவருக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து பணியாற்ற மாதிரியான செய்திகள்லாம் நமக்கு கிடைக்குது. ஆனால் சீமான் போய் தானே வலியுறுத்துகிற மாதிரி இருக்கே, இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் முதல் கேட்ட கேள்வி வந்து இந்த ஏஜ் கேட்டகரி சொன்னீங்க, 18 to 30ன்ற மாதிரி சொன்னீங்க. ஏஜ் மட்டும் இல்லை, டீமோகிராஃபிக்ஸாகவும் வந்து விஜய்க்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ மீனவர் சமுதாயத்தை எடுத்துக்கோங்க. அப்போ எம்ஜிஆருக்கு அடுத்து வந்து மீனவர்கள் அதிகம் கொண்டாடக்கூடிய ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தான். அவரை வந்து கொண்டாடுற மக்கள். அதே மாதிரி வந்து மகளிர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவாக ஒரு இன்ட்ரெஸ்ட், அவர் என்ன பண்ண போகிறான்ற ஒரு விஷயங்களை வந்து எதிர்நோக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா லேடிஸ்க்கும் அவர் லேடிஸ் ஃபேன் பேஸும் அவருக்கு அதிகம். ஸோ இது யங்ஸ்டர்ஸு இப்போ படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸே ஏற்கனவே அவர் கவர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம இந்த 20 to 35 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் அவங்களோட ரசிகர்கள் இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஃபேன் பேஸாக இருக்குது. அதை தாண்டி அந்த கேட்டகரியை தாண்டி நார்மலாக இருக்க யங்ஸ்டர்ஸையும் வந்து அரசியல் புரிதலோடு இருக்கிற யங்ஸ்டர்ஸு, அரசியலில் உற்று நோக்கிற யங்ஸ்டர்ஸையும் வந்து அவர் கவர்றதுக்கான வாய்ப்பு, ஏன்னா மாற்றம் நோக்கி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம். ஸோ அதையும் அவங்களையும் வந்து விஜய் கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான். இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்டிங்க, இந்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கிட்ட வந்து, ஆமாம் அவர்கிட்ட நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அந்த மாற்றம் நோக்கி தான் யங்ஸ்டர்ஸ் வந்து அகர்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே போகிறதா அங்கே போகிறதான்ற மாதிரி ஒரு மாற்றத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்.
ஸோ டெஃபினெட்லி அவர்கிட்ட ஒரு ஓட் பேங்க் இருக்குது. இப்போ விஜய் வர்றது வந்து அவருக்கு தாக்கமானா இட்ஸ் டிபெண்ட்ஸ். இப்போ இவர் வந்து என்ன முன்மொழிகிறாரு, என்ன விஷயங்களை பேசுகிறாரு, என்ன அரசியலை முன் வைக்கிறாரு, அதை பார்த்து அந்த ஓட் பேங்க் பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு அதுக்கப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும். இப்போ அது நம்ம டூ இயர்லி. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து இன்னொரு விஷயம் நம்மளால் டிரைவ் பண்ண முடியுது. என்ன அப்படின்னா, சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி அது வந்து தமிழக அரசியலில் ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியை விஜய் ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஓகே, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீபத்துக்குள்ள கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. அவர் ஜோசப் விஜய்ன்ற மாதிரி ஒரு சர்ச்சையெல்லாம் ராஜா பேசணும். அப்போ வந்து நிறைய பேர் விஜய்க்கு வந்து மதத்தை கடந்து நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான அரசியல்லாம் வந்து பண்ணாதீங்க. விஜய் வந்து ஒரு காமனான ஒரு ஃபேம் உள்ள ஒரு பர்சனாலிட்டிங்க. அவருக்கு வந்து இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டின் இந்த மாதிரிலாம் இல்லை. மேபி அவர் கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால மேபி கிறிஸ்டியன் சமுதாயத்தில் இருக்க சிறுபான்மையினர் வேணால் நம்மளுடைய மதத்தை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தர் வராருன்ற மாதிரி ஒரு பார்வை வச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது சொல்ல முடியாது, அவங்க அந்த கொள்கைகள்லாம் பார்த்தா முடிவு பண்ண முடியும். பட் ஆனால் இட்ஸ் அ காமன் ஃபேம் ஃபிகர். ஓகே ஓகே. அவர் வந்து ஒரு காமனான செலிபிரிட்டி. அவர் வந்து படங்களில் சொல்கிற விஷயங்களை வச்சு இப்போ ரஜினியே எடுத்துக்கோங்க, கமல் எடுத்துக்கோங்க, எல்லாருமே அவங்க தான் பார்த்தாங்க. பட் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்களே வந்து கொள்கைகளில் மாறுபட்டு அவங்க தன்னைத்தானே எக்ஸ்போஸ் ஆகி அது வந்து டைல்யூட் ஆகிடுச்சு. விஜய் அதெல்லாம் வந்து தாக்கு பிடிப்பாரான்றது வந்து அவர் எப்படி இந்த பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறாருன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ரஜினி வந்தார் ஃபெயிலியர், கமல் வந்தார் அது ஒரு மாதிரியாக போச்சு. இப்போ விஜயும் வருவார், விஜயும் வந்துட்டு இப்படியே போயிடுவாரா, விஜய் 69-70 திரும்ப நடிக்க போயிடுவாரா, எப்படி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான். விஜயோடைய இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி தான் வந்து விஜய் உள்ளே இறங்குவாருன்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் எங்ககிட்ட இருக்கு. பார்ப்போம் அவர் என்ன இந்த அரசியல் ப்ரெஷர்லாம் தாங்குவாரா, இல்லை வேற வேற விதமான அழுத்தங்கள் வரும், அந்த விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாருன்ற பார்த்தாவே ஒரு ப்ரெஸ் மீட்டே அதை முடிவு பண்ணிடும். விஜயோட ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் இல்லையா, அதுவே வந்து அவர் எவ்வளோ ஆழமாக இறங்கியிருக்காரு, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இறங்கியிருக்காருன்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். இல்லை இவரும் வந்து 10-11 இருக்க ஒரு செலிபிரிட்டியா என்னன்றது வந்து நம்மளுக்கு கூடிய விரைவில் தெரிய போகுது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கூடிய விரைவில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக. இப்போ அவரை பற்றி சொல்கிறப்ப குறிப்பாக இந்த வட தமிழகத்தில் விசிகாவுடைய வாக்கையும் அவர் பெரிய டெஸ்ட்ராய் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான பேசுபொருளும் இருக்குது. இப்போ விசிகாவை வந்து ஒழிக்கிறதுக்காக பாஜக கொண்டு வந்திருக்கிற ஆயுதம் தான் விஜய்னு நம்ம எடுத்துக்கலாமா? பிஜேபியோட பி டீம் அந்த மாதிரி என்ன கேட்குறீங்களா? அது வந்து சொல்ல முடியாதுங்க. இப்போ நம்ம நடக்க போகிற விஷயங்களை வச்சு தான் நம்ம அவருடைய நிலைப்பாடுகள் எப்படின்னு சொல்லி தான் நம்ம இது பண்ண முடியும். ரஜினியை வந்து நம்ம வந்து ஈஸியாக கணிச்சிட்டோம். ஏன்னா அவருடைய செயல்பாடு, அவருடைய ஐடியாலஜி வந்து நிறைய மேடைகளில் பேசியிருக்காரு. அதனால இவர் அவரா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்து வந்திருக்குல்ல. இதில் வந்து நம்ம எப்படின்றது வந்து அவருடைய பேச்சுகள் மூலிமா, அவர் கொள்கைகள் மூலிமா நம்மளுக்கு தெரிய வரும். இல்லை, இப்போ விஜயுடைய இந்த அரசியல் கணக்குகள் பொதுமக்கள்கிட்ட எந்த அளவில் ரீச் ஆகிருக்கு? ஏன்னா இப்போ வந்து விஜய் ஒரு ட்வீட் போட்டாலோ இல்லை விஜய் வந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாலோ அது வரலாற்று சாதனையாக மாறுது. ஆனால் அது வந்து ஒரு வாக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? விஜய் வந்து அந்த விஷயங்களை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காருல்ல. அடுத்த மூவ் என்னன்னே தெரியாத மாதிரி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாப்புல. ஒரு பெரிய அறிவிப்பு என்னன்னா, இப்போ கமலஹாசன் பார்த்தீங்கன்னா வந்து அரசியல்லையும் இருப்பேன், நடிப்புலையும் இருப்பேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஆனால் விஜய் வந்து இவ்வளோ கோடி 200 கோடின்னு சொல்கிறாங்க சம்பளம், அவ்வளோ கோடி வாங்கி ஒரு டாப் ஸ்டாராக இருக்காப்புல, டாப் ஆக்டராக இருக்காப்புல, இந்தியா லெவலில் ஒரு முக்கியமான நடிகராக இருக்காப்புல. இந்த பீக்கில் இருக்கும் போது அவர் வந்து அவருடைய ப்ரொஃபஷனை விட்டுட்டு இதுக்கு இறங்குறப்போ எல்லாரும் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. இவர் ஏதோ மாற்று தான் கொண்டு வர போகிறாரோ, என்ன விஷயங்கள் பண்ண போகிறாருன்ற மாதிரி அவருக்கான ஒரு மனசில் வந்து அவரை பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இவராக இருப்பாரோ அவராக இருப்பாரோ எந்த சித்தாந்தமும் இல்லை. இவர் எப்படி அவரை ப்ரெசென்ட் பண்ணிக்க போகிறான்ற விஷயத்தில் தான் மக்கள் அவரை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையான்ற ஒரு விஷயம். குறிப்பாக வந்து விஜய் மீது இருக்கிற இந்த லெட்டர் பேடில் அவர் நிறைய விஷயங்கள் கொண்டு வருவார். எந்த மாதிரியான அரசியலை விஜய் மேற்கொண்டா தமிழக மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஹோப்பாக அவர் மாறுவார்?
பொதுவாகவே தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஓகே. நம்ம இவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கும் போது வந்து மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு ஜெயிப்பாங்க. ஸோ இவங்க தலைவர்களோடைய மக்கள் வந்து ரொம்ப எஜுகேட்டடாக இருக்க ஒரு சொசைட்டி தான் வந்து தமிழ் சொசைட்டி. ஸோ வந்து விஜய் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து பெரியாரை போட்டிருக்காரு, அம்பேத்கரை போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் ஐயா காமராஜருடைய புகைப்படத்தை போட்டு முன் வச்சு இதுதான் வந்து ஒரு சீமியாட்டிக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, இந்த தத்துவங்கள்னு சொல்லிட்டு. இந்த எல்லா தத்துவங்களுமே வந்து தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவங்கள் தான், அரசியல் தான். இப்போ இது எவ்வளோ ஒரு இன்டென்ஸாக அவர் பேசுகிறாரு, எவ்வளோ இன்டென்ஸாக வாக்குறுதி கொடுக்குறாரு, எவ்வளோ இன்டென்ஸாக இதை பற்றி மக்கள்கிட்ட வந்து இவங்க பண்ணாததை இந்த வழி நின்று நான் பண்ணுவேன்ற உறுதி கொடுக்குறாருன்றதை பார்த்து மக்கள் வந்து நம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து இன்னொரு ஸ்கூப் நம்ம எடுக்கலாம். எப்படின்னா சமூக நீதி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய ஒரு அடிநாதமாக இருக்கிறது. எல்லா மாவட்டம் எல்லா மக்களுக்குமான ஒரு இதாக இருக்குது. இப்போ விஜயனுடைய பார்வையில் நின்று நம்ம பார்க்குறப்ப விஜய் வந்து சமூக நீதி அரசியலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாராம். கண்டிப்பாக அது கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் வந்து எடுபடும். ஏன்னா நம்ம அதிலே பழகி வந்திருக்கோம். அந்த அரசியல் சித்தாந்தத்தை தான் நம்ம வந்து யார் வந்தாலுமே சமூக நீதி பேசாமல் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியலே பண்ண முடியாது. அதுக்கான மண் தான் தமிழ்நாடு. ஸோ கண்டிப்பாக அவரும் இதை இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணுற விஜய் வந்து கண்டிப்பாக அதை உணர்ந்திருப்பார். அதுக்கான விஷயத்தை வச்சு தான் அரசியலை வந்து இங்கே மேற்கொள்வாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ நேற்று கூட போய் விஜயகாந்த் அவருடைய குடும்பத்தை சந்திச்சு இருக்கிறார். அது வந்து கோட்பட இதுக்காக சொன்னாங்க. இருந்தாலும் தன்னுடைய அரசியல் நகர்வை விஜயகாந்திடம் இருந்து தொடங்கினதா நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் சொன்னாங்க. இப்போ விஜயகாந்த் வழியில் விஜய் வருவாரா? ஏன்னா தனித்து போட்டிடுவாரா, இல்லை ஏடிஎம்கே கூட போவாரா, இல்லை சீமான் கூட போவாரா? அவர் எப்படி நின்னா தமிழக மக்கள் அவரை ஒரு காமன் மேன் உங்களுடைய வியூவில் விஜய் வந்து அதிமுகவோட இருந்தால் நல்லா இருக்குமா, சீமானோட இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை தனிச்சு நின்று அவருடைய இதை காட்டினா நல்லா இருக்குமா? எது உங்களை மாதிரியான ஒரு காமன் பீப்புளுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி அவர் வந்து அதிமுக கூட கூட்டணி போக மாட்டார். அது வந்து உறுதிட்டு சொல்லலாம். ஏன்னா வந்து அதுக்கு மாற்றாதான் வந்து அவர் நிற்கிறாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் அவரும் வந்து அந்த விஷயத்தை கீப்பப் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். நீங்கள் சொன்ன அந்த இன்னொரு கேஸ் வந்து இப்போ நாம் தமிழர் சொல்லியிருந்தீங்களே, அவங்க கூட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி. மேபி சீமான் அவர்கள் வந்து விஜயோடைய கூட கூட்டணிக்கு வந்து நான் ரெடி, மாநாட்டுக்கு போவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. மேபி அது வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் கூட இருக்கலாம். ஏன்னா அவரும் சினி ஃபீல்டு, இவரும் சினி ஃபீல்டு, அது போக அண்ணன் தம்பின்னு பேசிப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது அவங்க ரெண்டு பேர் தான் முடிவு பண்ணுறது. ஏன்னா இப்போ இவரும் விஜய் அப்படி கூட யோசிக்கலாம், யங்ஸ்டர்ஸ் இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஏற்கனவே கன்சால்டேட் ஆகி நாம் தமிழர் இல்லை இப்படியும் விஜய் யோசிக்கலாமே. இப்போ சீமான் கூட போனோம்னா நமக்கு மொழி சிறுபான்மையினருடைய ஓட்டு அது வந்து ஒரு 12%, 10% 12% இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ சீமானோட விஜய் அலைனானா இந்த 10 to 12% வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை இலக்க விஜய் நினைப்பாரா? இல்லை, அதெல்லாம் தான் இப்போ வந்து அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இல்லையா. ஓகே, இப்போ நாம் தமிழர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இல்லை இவரே கூட சைலண்டாக பேசியிருக்கலாம், எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனால் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அவங்க நிற்பாங்க. இப்போ இவங்க வந்து இவங்க கூட சேரும் போது கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு ஒன்றுபட்டு தான் நிற்க முடியும். கருத்தியல் வேறுபாடுகள் இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பேசி ஒரு சால்வ் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயங்களில் ஒன்றுபட்டு தான் நிற்க முடியும். ஸோ அது அவங்க வந்து கூட்டணி டைமில் தான் பேசி இது பண்ணுவாங்க. மற்றபடி நார்மலாக வந்து எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க. இவர் கூட்டணி வைக்கிறது டவுட்டு தான் எனக்கு தோணுது. நிறைவா சார், ஒரு சாமானியர் புள்ளியிலிருந்து 2026 விஜய் முதல்வரானால் உங்களுடைய பார்வை? தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் பார்வை மாறி இருக்குன்னு சொல்லலாம். புது வாய்ப்புகளை அளிக்க தமிழ்நாடு மக்கள் ரெடியாக இருக்காங்க. அடுத்தடுத்து விஜய்க்கு அடுத்தும் வர புது கட்சிகளை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு இவங்க பண்ணுறாங்களா, இவ்வளோ நாள் இவ்வளோ 2 பேருக்கும் ஓட்டு போட்டு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டிருக்கோம், இதை தாண்டி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். நிறைய களங்கள் அரசியல்வாதிகள் உள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி டேனியல்.